மேலும் ஒரு முக்கிய செய்தி, மைக்ரோசாஃப்ட் கோளாறால் உலக அளவில் விமான சேவையானது மிகவும் பாதிப்படைந்தது. அந்த நிலையில் தற்போது சென்னையில் மட்டும் 28 விமானங்கள் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. வணக்கம் தமிழரசி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, மதியம் 12 மணியிலிருந்து மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் சர்வதேச அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னைக்கு வருகை தரக்கூடிய 14 விமானங்கள், அதே போல சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய 14 விமானங்கள் என மொத்தம் 28 விமானங்களுக்கான சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து 50 விமானங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை தாமதமாக செல்லக்கூடிய நிலை என்பதும் நீடித்து வருகிறது. தொடர்ந்து இன்று மதியம் முதல் தற்போது வரை தொடர்ந்து பயணிகள் விமான சேவை நிறுவனங்களிடம் தொடர்ந்து நிலை குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். 12 மணியிலிருந்து 4 மணி வரை விமானங்கள் என்பது தாமதமாக புறப்பட்டு சென்றது. அதன் பிறகு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போதைய நிலை குறித்து கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பயணிகளிடம் நாம் கேட்கலாம். How long you have been waiting and what you have said? 3 hours. From last 3 hours, we are waiting for next flight. But Indigo person cannot be reply when the flight is take off or other problem. You are asking for alternate flight or? Alternate flight, but no option on Indigo sides. They are stuck. They are saying to wait to 11 till. Then server may be start. We are waiting for that. குறிப்பாக இண்டிகோ விமான சேவையோடைய 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பயணிகள் மாற்று விமானம் கோரியும் அதே போல தங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோடியும் தொடர்ந்து விமான நிறுவனங்களை அணுகி கேட்டு வருகின்றனர். இந்நிலையில் 11 மணி வரை காத்திருக்குமாறு தொடர்ந்து நிறுவனங்கள் தெரிவித்து வருகிறது. அதன் பிறகு இந்த பிரச்சனை தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டால் மாற்று விமானங்கள் தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று விமான நிறுவனங்கள் கூறுகின்றன. பல பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டுகளை கேன்சல் செய்துவிட்டு பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய சூழலும் காத்திருக்கிறது. பல வயதானவர்கள், குழந்தைகளுடன் வரக்கூடிய முதியவர்கள் என பலரும் பல மணி நேரம் இந்த விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.